இந்திய கூட்டணியில் புதிய பஞ்சாயத்து, மம்தா தலைமையேற்க ஆதரவு கூடுவது ஏன்? வரும் ஆனா வராது என்ற நகைச்சுவை வசனம் யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, எதிர்க்கட்சிகளின் இந்திய கூட்டணிக்கு கச்சிதமா பொருந்தும். ஆனால் கொஞ்சம் மாறுபட்ட வடிவில். அதாவது ஒன்றிணைந்த நாளில் இருந்தே இருக்கு ஆனா இல்லை என்கிற ரீதியில் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி. ஆரம்பம் முதலே நாளொரு சர்ச்சை, பொழுதொரு பஞ்சாயத்து என முரண்பாடுகளுடன் மக்களவை தேர்தலை சந்தித்த இந்தியா கூட்டணியில் இப்போது மீண்டும் ஒரு குழப்ப சூழல். இந்த பஞ்சாயத்தை தொடங்கி வைத்திருப்பவர் மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜியே தான். சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மம்தா பானர்ஜி, நான் தான் இந்தியா கூட்டணியை உருவாக்கினேன், ஆனால் காங்கிரஸ் தலைவர்களால் இந்த கூட்டணியில் ஒற்றுமை நிலைநாட்ட முடியவில்லை. நான் என்ன செய்வது? அதே நேரத்தில் அனைத்து தேசிய மற்றும் மாநில கட்சிகளுடன் நான் சிறந்த உறவை பேணி வருகிறேன். ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் இந்தியா கூட்டணியின் சுமூக செயல்பாட்டை என்னால் உறுதி செய்ய முடியும். அதற்காக இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்க தயார் என்கிறார். என்னால் மேற்கு வங்கத்தில் இருந்தபடியே இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்து இயக்க முடியும் என்று பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க மம்தா பானர்ஜி. இந்தியா கூட்டணிக்கு மம்தா தீதி தலைவராக முன்வைத்திருப்பது கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரது ஆதரவையும் பெற்றிருக்கு. இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்க மம்தா பானர்ஜி தகுதியானவர்தான். நாட்டில் உள்ள திறமையான தலைவர்களில் அவரும் ஒருவர் என்று முதல் பச்சை கொடியை காட்டினார் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார். அவரை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை கொஞ்சம் சீண்டி பார்க்கும் வகையில் ஒருபடி மேலேயே போய் பேசியிருக்கிறார் கூட்டணியின் மற்றொரு மூத்த தலைவரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி நிறுவனருமான லாலு பிரசாத் யாதவ். இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்க மம்தா பானர்ஜியை அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய லாலு, இதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்றும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். மம்தாவுக்கு இவ்வாறு மூத்த தலைவர்களின் ஆதரவு தெரிவித்திருப்பது இதுவரை இந்தியா கூட்டணி தலைவர்கள் மீது அவர்கள் கொண்ட அதிருப்தியை காட்டுகின்றன. 2024 மக்களவை தேர்தல் முடிவுகளால் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் இந்தியா கூட்டணியால் வெற்றி கொடி நாட்ட முடியவில்லை. ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் தனது முந்தைய தொடர் தோல்விகளில் இருந்து கொஞ்சம் முன்னேறி கூடுதல் இடங்களை கைப்பற்றியது கவனிக்கத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, அணி திரண்ட நாளில் இருந்தே ராகுல் காந்தியின் தலைமை மீது மாநில கட்சி தலைவர்களுக்குள் நெருடல்கள் இருந்து வந்தது. அது பற்றி அவர்களே அடிக்கடி சூசகமான கருத்துக்களை கூறி வந்ததும் கவனிக்க முடியும். அதேபோல் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி சந்தித்த வட மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் காங்கிரசுக்கு பல அடி கிடைத்தது. ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் தலைமைக்கும் பெரும் சேதாரம் ஏற்பட்டது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை கூட இழந்தது பெரும் சோகம். இன்னொரு புறம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அதானி அரசியலமைப்பு விவகாரங்களை தூக்கி பிடிக்கும் ராகுல் காந்தியின் செயல்பாடுகளை இந்தியா கூட்டணி தலைவர்கள் ரசிக்கவில்லை. அரசியலமைப்பு அச்சுறுத்தல் பிரச்சாரம் என்பது மக்களவை தேர்தலில் ஓரளவு கை கொடுத்திருந்தாலும் கூட அது இப்போது எடுபடாதது என்பதும், அதானி விவகாரத்தில் அரசியல் ஆதாயத்தை ஈட்ட முடியாதது என்பதும் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தவிர்த்த மற்ற கட்சி தலைவர்களின் எண்ணம். ஏனெனில் அடுத்தடுத்து வரிசை கட்டி நிற்கின்ற பீகார், உத்தரப்பிரதேச மாநில தேர்தல்கள். இங்கு களமாட விவசாயிகள் பிரச்சனையும் சம்பல் மசூதி பிரச்சனையும் கை கொடுக்கும் என்பது அவர்களின் கணக்கு. அதானி விவகாரம் என்பது ராகுலின் சொந்த பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த பின்னணியில்தான் 7 முறை எம்பி, 4 முறை மத்திய அமைச்சர், 3 முறை மேற்கு வங்க மாநில முதல்வர் என்ற வலுவான ப்ரொஃபைல் கொண்ட மம்தா பானர்ஜிக்கு இந்திய கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு கூடி வருகிறது. பாஜகவை நேரடியாக எதிர்ப்பதில் காங்கிரசின் இயலாமை மீதான அதிருப்தியை இந்திய கூட்டணியில் உள்ள இளம் தலைவர்களும் மறைமுகமாக வெளிப்படுத்தி வருகின்றனர்.
மம்தா பானர்ஜி உள்பட இந்திய கூட்டணியின் மூத்த தலைவர்களில் யார் தலைமை தாங்கினாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அந்த முடிவை ஒருமனதாக எடுக்க வேண்டும் என்கிறார் லாலுவின் மகனும் ஆர்ஜேடியின் தலைவருமான தேஜஸ்வி யாதவ். உத்தவ் தாக்கரே அணி சிவசேனா கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரான பிரியங்கா சதுர்தேவி மம்தா பானர்ஜியின் விருப்பம் முக்கியமானது. எதிர்க்கட்சியாக இருந்த போதிலும் மேற்கு வங்கத்தில் பாஜகவால் பரப்பப்படும் பொய் செய்திகளையும் தவறான தகவல்களையும் திறமையாக கையாண்டு மம்தா தடுத்துள்ளார். அவருக்கு இந்திய கூட்டணிக்கான தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டால் அதையும் திறமையாக கையாண்டு கூட்டணியை வலுப்படுத்துவார் என்று எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது என்று பாராட்டு பத்திரமே எழுதியுள்ளார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எம்பியும் சரத்பவார் மகளுமான சுப்ரியா சுலே இந்திய கூட்டணியில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி முக்கிய பங்காற்றினால் அது எங்களுக்கு மகிழ்ச்சியே. மம்தா பானர்ஜியும் இந்திய கூட்டணியின் ஓர் அங்கமே என்று குறிப்பிட்டுள்ளார். தானே எதிர்பார்க்காத வகையில் இந்திய கூட்டணியில் கிடைத்துள்ள ஆதரவை கண்டு நெகிழ்ந்துள்ள மம்தா பானர்ஜி, இந்திய கூட்டணிக்கு தலைமையேற்று வழிநடத்த எனக்கு ஆதரவளித்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அவர்களும் அவர்களது கட்சிகளும் நலமுடன் இருக்கட்டும், அதேபோன்று இந்தியாவும் நன்றாக இருக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மம்தாவின் இந்த நன்றி அறிவிப்பு அரசியல் ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த டெவலப்மெண்ட் அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டு மட்டுமே இருக்கிறது காங்கிரசும் காங்கிரஸ் தலைமையும். இந்தியா கூட்டணியை வழிநடத்தும் பொறுப்பை மம்தா பானர்ஜி ஏற்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் தலைவர்களும் ஆதரவு தெரிவித்து வருவதன் பின்னணியில் இருப்பது அரசியல் எதிர்காலமா அல்லது சொந்த கட்சிகளின் ஆதாயமா என்பதை மாற்றிக்கொண்டே இருக்கும் அரசியல் சதுரங்கம் தீர்மானிக்கும்.